ഇളയ ദളപതി വിജയ് സാറിന് ഏതാണ്ടൊക്കെ കാര്യങ്ങളൊക്കെ മനസ്സിലാക്കി. സ്റ്റാലിനോട് പുള്ളി ചോദിക്കുന്നുണ്ട്, എന്നാ സി എം സാർ ആർ എസ് എസோட ஹெட்டோ பிரதமரோ ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவோ தமிழ்நாட்டுக்கு வந்தா இந்த மாதிரி லைட் கட்டு பண்ணுவீங்க, இந்த மாதிரி கண்டிஷன் போடுவீங்க. நான் விஜயண்ணா, நீங்க சிஎம் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாதுண்ணா. இது எங்க பூமி, இது எங்க மக்களோட நாடு, எங்களோட பண்பாடு. அரசியலுக்கு வந்துதான் காசு சம்பாதிக்கணும் எல்லாம் கேக்குறீங்க. எவ்வளவு லிக்விட் மணி சார் உங்ககிட்ட இருக்காங்க? இருக்கிறது எவ்வளவு இருக்கும்? ஒரு 500 கோடி இருக்குமா? 600 கோடி இருக்குமா? விவரம் தெரியாதவங்க எல்லாம் இங்க வந்துட்டு ஒரு படத்துல 100 கோடி வாங்கணும்னா சொல்லாதீங்க. நீங்க இங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களோட உண்மையான எவ்வளவு லிக்விட் கேஷ் அவங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுட்டே பேசுங்களேன். ஏன்னா 1000 கோடி கூட சேராது. நீங்க யாருக்காக வந்திருக்கீங்க? யாருதான் அவங்கள சப்போர்ட் பண்றாங்க? இப்போ இந்த நாடகம் எல்லாம் எதுக்காக ஆடுறீங்கன்னு எல்லாம் எங்களுக்கே தெரியும். நீங்க தான் பெரிய இளதளபதி விஜய் ஆச்சே, தமிழக வெற்றி கழகம். உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். திருச்செந்தூர் அந்த ஒரு கிராமம் 1500 வருஷமான கிராமமே வக்ஃப் போர்டுன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க இருக்கிற வீட்டை கூட விற்க முடியாது, யார்கிட்டயும் கொடுக்கவும் முடியாது, சொத்தை பிரிக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க எல்லாம் பெரிய பிரச்சனை நடக்கிறாங்களே. நான் இளைய தளபதி, உங்களுக்கு தைரியம் இருக்கா? தெம்பு இருக்கா? போ, திருச்செந்தூர் போ. 1500 வருஷம் பழமையான அந்த கோவிலும் அங்கதான் இருக்கணும், அங்க இருக்கிற மக்களும் அங்கதான் இருக்கணும். அங்க வக்ஃப் போர்டெல்லாம் நேத்து வந்துடா. இந்த ஊருக்கு 7000 வருஷத்துக்கு மேல இருக்கிற தமிழ் மொழி 5000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த மக்களுக்கு அந்த பூமியை திருப்பி கொடுக்க முடியுமா? பெருசா பேசுறீங்க. நீங்க சிஎம் ஆன இனி தப்பி தவறி நீங்க சிஎம் ஆனன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் பிரதமர் மோடி தான் வருவாங்க. நீங்க தான் குனிஞ்சு கைய கும்பிட்டு கூப்பிட்டு தான் ஆகணும். புரிஞ்சுதா?